சண்டே ஸ்பெஷல் ரசம். எப்படின்னா சிம்பிளாக ஒன்றுமே இல்லை, ஒரு 4 தக்காளி 4-5 நமக்கு ஏற்றபடி எடுத்துக்கலாம். நான் கட் பண்ணிக்கோங்க. இந்த இதெல்லாம் எடுத்துடுங்க. நிறைய வெரைட்டிஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பேச்சுலர். அவங்களுக்கு என் தம்பி வந்து அமெரிக்காவில் இருக்கிறதுனால அவனுக்கு வந்து தெரியல எப்படி பண்ணிக்கணும் அப்படின்னு தெரியல. அதனால தான் நான் வந்து இது சிம்பிளாக எப்படி பண்ணிக்கணும் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் நான் அவனுக்காக தான் செய்கிறேன் இந்த ரசம். இது இப்படி இருக்குதுங்களா? இப்போ இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகே, இது போட்டுக்கிட்டு இப்போ இதில் ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே இடிக்கி அதெல்லாம் எதுவுமே இருக்காது அங்கே வந்து. ஸோ எல்லாமே இதிலே போட்டுக்கலாம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இப்போ பூண்டு இது போட்டுக்கிட்டு சம்டைம் வந்து அஜினமோட்டோ இருந்தால் போட்டிக்கலாம். ரசத்துக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதான் கல்யாண வீடுங்களெல்லாம் வந்து ரசம் ஏன் டேஸ்ட்டாக இருக்குதுன்னா இதுதான் ரீசன் வந்து. ஸோ நான் வந்து கொஞ்சோண்டி சும்மா போட்டால் போட்டிக்கலாம், இல்லைன்னா இல்லை, மசால் கழியாது அது வந்து. ஸோ இதில் வந்து நீங்கள் மிளகாத்தூள் போட்டிக்கலாம், இல்லைன்னா வந்து ரசப்பொடி இருக்கும் பார்த்தீங்களா, இது வந்து இதில் ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் நான் சும்மா அப்படி போடுறேன். என்ன பண்ணலாம்னா நம்ம இது மிக்ஸி போட்டுடலாம். சாரி இதில் வந்து ஒரு துளி புளி கூட போடலாம் நம்ம. 1 செகண்ட். நான் என்ன பண்ணுவேன்னா சும்மா நான் எப்போ யூஸ் பண்ணுறது வந்து வெள்ளைப்புளி தான் யூஸ் பண்ணுவேன். இந்த வெள்ளைப்புளி இதை பார்த்தீங்களா, இவ்வளோ தான். இது போடலாம் நம்ம வந்து. இப்போ இந்த இது வந்து மிக்ஸி போட்டிக்கலாம் நம்ம. இது மிக்ஸி வந்து ஒரு அரை. இப்போ இது நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் இப்போ தாளிச்சிட வேண்டியதா. நம்ம இதில் வாட்டர் ஊற்றிக்கிட்டு தாளிக்கிறது காட்டுறேன். இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஒரு துளி. ஓகே, ஒரு 4 காஞ்ச மிளகாய், கிள்ளி போட்டுட்டு அதை இது பண்ணிக்கலாம். இதில் வந்து பெருங்காயம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் அந்த ரசம் போட்டால அதில் வந்து இதில் வந்து சரிங்களா. நான் வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஹேண்ட் யூஸ் பண்ணல. இது இப்போ ஒரு கொதி வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சோண்டு கொத்தமல்லி, இப்படி நுர வரும்போது வந்து நம்ம இந்த கொத்தமல்லி போட்டுடலாம். ஒரு கொதி வரும்போது இப்படி நுர வருதுங்களா, இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம இது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதிகமாக கொதிக்கக்கூடாது, அவ்வளோதான்.